அவருடைய சிவனியை போற்றி எந்நாட்டோர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெணுரானாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுத கடலையை போற்றி காவாய் கனகத்திரடையை போற்றி கைலை மலையானியை போற்றி போற்றி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் திருவாமாத்தூரில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வடசபரி ஐயப்பன் ஆலயத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளோம். அதை சப்ஸ்கிரைப் செய்து நல்ல உன் கஷ்டங்களை நீக்கி இன்பம் பெறும் ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு சில காரியங்களை செய்ய உள்ளோம். அவைகளை பின்பற்றி நடந்தால் நீங்கள் உங்களுக்கு துன்பங்கள் இன்றி நல்வாழ்வு வாழ அருள் புரியும். எதிரிகளிடமிருந்து நாம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்கின்றோம். அந்த பொருட்களை வைத்து நீங்கள் உங்கள் எதிரிகளிடமிருந்து காத்து நல்வழி அருள வடசபரி ஐயப்பன் அருளக்கூடிய சக்தி. வீட்டினில் உள்ள கருப்பு மிளகை 9 மிளகை எடுத்துக்கொள்ளவும். அந்த 9 மிளகை தன் கட்ட விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் அதை நன்றாக உருட்ட வேண்டும். இப்படி வைத்து உருட்டி அதை ஒவ்வொன்றாக உன் மனதில் இருக்கக்கூடிய எதிரிகள் எவ்வாறெல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்பதை மனதில் நினைத்து கொண்டே அதை உருட்டி ஒவ்வொரு மிளகாக ஒரு அகல் விளக்கினில் மண் அகல் விளக்கினில் வைக்கவும். 9ஐயும் அதேபோல் செய்து அதை ஒரு கற்பூரம் பச்சை கற்பூரத்தை அதன் மேல் வைத்து நாம் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய கற்பூரத்தை அதன் மேல் வைத்து ஏற்றிவிடுவோம். அதை நாம் வீட்டிற்குள் செய்யக்கூடாது. அந்த விஷயத்தை நாம் மாடியில், பால்கனியில், தோட்டத்தில் இந்த 3 இடங்களில் நீங்கள் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் அதிகாலையில் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் சிறப்பு, செவ்வாய்க்கிழமையில் செய்தால் சிறப்பு, சனிக்கிழமையில் செய்தால் சிறப்பு. மாலை 6 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக, இல்லை என்றால் இரவு 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக இவைகளை செய்து நீங்கள் கொளுத்தி அதை ஒரு நடக்கக்கூடிய பாதையை கடந்து அதை அந்த துகள்களை போட்டுவிட வேண்டியது. எதிரிகள் நமக்கு அந்த வழி எப்படி கிராஸ் ஆகிறார்கள், நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் துன்பம், நம் உறவுகளால் துன்பம், நமக்கு மற்றவர்களால் துன்பம், வேலை செய்வதில் துன்பம், வியாபாரத்தில் துன்பம், நிலங்கள் விளைச்சல் இன்றி அதை எதிரிகளால் நமக்கு முடக்கம், அவைகளெல்லாம் நிவர்த்தியாக இதை செவ்வாய்க்கிழமைகளில் சரியாக 9 மணி முதல் 12 மணிக்குள்ளாக செய்து அதிகாலையில் எடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய ரோட்டை கிராஸ் பண்ணி எதிர்பகுதியில் போட்டுவிட வேண்டும். போட்டால் எதிரிகள் நடமாட்டம், எதிரிகள் நாம் யாரை நினைக்கின்றோமோ, நாம் இவர்களெல்லாம் நம் அருகில் இல்லையே, அவர்களெல்லாம் நமக்கு எதிராக இருக்கின்றார்களே என்று எண்ண வேண்டாம். நீ அவர்களை நினைத்து அந்த இதுவை ஏற்றினால் போதும், மிளகு எரிந்தால் போதும். அதை கொண்டு போய் எதிர்ப்பகுதியில் போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து விட வேண்டும். அகல் விளக்கை திரும்பி கழுவி கொண்டு உள்ளே வந்து வைத்துவிடும். வாழ்க வளமுடன், வாழ்க சுகமுடன், வாழ்க இன்பமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்லி வடசபரி ஐயப்பன் ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்க சொல்லக்கூடிய சொற்கள் இவை. பின்பற்றுக, நலம் பெறுக. சுவாமியே சரணம் ஐயப்பா.